அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இதில் அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உமது இரட்சகனின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்று சொல்கிறான். இப்ப படைத்த உமது இரட்சகன் என்று சொல்லும் போது எதை படைத்த என்று சொல்லல, எதை படைத்த என்பதை அல்லாஹ் சொல்லல. அரபு மொழியில் ஒரு விதி இருக்கிறது, மஃஊல் கூறப்படாவிட்டால், செயற்படுபொருள் கூறப்படாவிட்டால் அது பொது கருத்தை கொடுக்கும். எது என்று சொல்லப்படாவிட்டால் எல்லாம் என்ற கருத்தை கொடுக்கும். அப்ப அல்லதி ஹலக், அவன் படைத்த அவன் என்றால் எதை படைத்த அவன் என்று கேட்டால் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ்தான், எல்லாவற்றையும் படைத்தவன். அப்ப இந்த வசனத்தின் மூலம் நாஸ்திகர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுப்பு கொடுக்கிறான். ஒரு படைப்பாளன் நிச்சயமாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா பதிவு செய்து அல்லாஹ் தான் அந்த ஹாலிக் என்பதை சொல்கிறான். ஹலகல் இன்சான மின் அலக், அந்த அல்லாஹ் மனிதனை அலக்கில் இருந்து படைத்தான். அப்ப அலக்கல் என்று சொல்லும் போது நம்ம இன்றைக்கு என்ன வடிவம் உங்களுக்கு இருக்கோ, அது தாய்மொழிய கருவறையில் என்ன வடிவம் இருக்கோ அது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏற்றுட்டு போறதால இந்த முரண்பாடும் வராது. ஆரம்ப காலத்துல ரத்த காட்டில் புரிஞ்சு கொண்டாங்க, அவங்களால புரிய முடிஞ்சது அவ்வளவுதான். ஸ்கேரிங் சிஸ்டம் இல்ல, அறுத்து பார்க்கிற சிசேரியன் சிஸ்டம் இல்ல, எதுவுமே இல்லை. எனவே அவங்க அப்படி நினைச்சாங்க. பிறகு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அட்டை வடிவம் என்று புரிஞ்சு கொண்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்றால் இப்ப என்ன வடிவம் அங்கு இருக்கிறதோ அந்த வடிவத்தில் இருந்து அல்லாஹ் படைத்தான் என்று புரிந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் ஒரு இடத்துல துள்ளி குதிக்கும் தண்ணீரில் இருந்து படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். இன்னும் ஒரு இடத்துல அந்த சுடப்பட்டது போன்ற களிமண்ணில் இருந்து படைத்ததாக சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்துல களிமண்ணில் இருந்து படைத்ததாக சொல்கிறான். இந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அட்டை வடிவமான அந்த நிலையிலிருந்து படைத்ததாக சொல்கிறார். சிலர் இந்த மேலோட்டமாக குர்ஆனை படிக்கக்கூடிய சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது குர்ஆனிலேயும் முரண்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலே இதில் எந்த முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் இது படைப்பின் பல கட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் சுடப்பட்ட அந்த ஹமஇம் மஸ்னூன், அதாவது சுடப்பட்ட அந்த களி போன்ற ஒன்றில் எடுத்து அதில் தண்ணீரை ஊற்றினான், அது களியாக மாறியது. அதை அல்லாஹ் தஆலா அந்த களியிலிருந்து முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். பிறகு அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். பிறகு அவர்கள் இரண்டு பேரும் சேரும் போது குதித்தோடக்கூடிய நீரிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த குதித்தோடக்கூடிய நீர் கருவறையிலே ஒன்று சேர்ந்து அது இந்த தொங்கக்கூடிய வடிவமாக மாறுகிறது. அதிலிருந்து மனிதனை படைத்தான் என்று சிம்பிளான ஒரு நிலை இருக்கிறது. இதில் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.